ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ENGLIPESU. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ். இந்த வீடியோ கிளாஸ் ரூமில் பேச்சுவார்த்தை நடந்தால் எப்படி இருக்கும், இன்டராக்ஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அது நடந்தால் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க என்னென்ன சென்டென்ஸ்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நேற்று நாம் கற்றுக்கொண்டதை மதிப்பாய்வு செய்வோம். நேற்று நம்ம பார்த்தது என்னன்றது பார்க்கலாம் அப்படின்றத டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, லெட்ஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன்ட் எஸ்டர்டே. லெட் அஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன்ட் எஸ்டர்டே. இங்கே மதிப்பாய்வுன்றது ரிவ்யூன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அது திருப்பி நம்ம அது கரெக்டாக தப்பான்றது, என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் மேம்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. அதுதான் மதிப்பாய்வு, ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஸோ லெட்டஸ் ரிவ்யூ அப்படின்னா மதிப்பாய்வு செய்வோம்னு அர்த்தம். வாட் வி லேர்ன்ட் எஸ்டர்டே, அதாவது எதை மதிப்பாய்வு செய்யலாம், நேற்று நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்றத நம்ம மதிப்பாய்வு செய்வோம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுக்கான மீனிங். நேற்று நாம் கற்றுக்கொண்டதை மதிப்பாய்வு செய்வோம்னா லெட்டஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன்ட் எஸ்டர்டே. லெட்ஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன்ட் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்டை ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டீச்சர். உங்களிடம் ஏதேனும் கேள்வி இருந்தால் கையை உயர்த்தவும். இதுதான் பியோர் தமிழ் சென்டென்ஸ். இது நம்ம எப்படி லோக்கலாக சொல்லுவோம்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்துச்சுன்னா கையை தூக்குங்க அப்படின்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதை we can say like, please raise your hand if you have a question. Please raise your hand if you have a question. ப்ளீஸ்னால் நம்ம தயவு செஞ்சுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் அது தமிழில் தயவு செஞ்சுன்னு ஆட் பண்ணாமலே நம்ம அந்த மீனிங் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைஸ் யுவர் ஹேண்டுனா கையை உயர்த்தவும். ரைஸ்னா உயர்த்தவும், யுவர் ஹேண்ட்னா உங்கள் கையை அப்படின்னு அர்த்தம். இங்கே உங்கள் கையைன்னு சொல்லாமல் கையை உயர்த்தவும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இஃப் யூ ஹாவ் அ கொஸ்டின், உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால்னா இஃப் யூ ஹாவ் அ கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். இதை மொத்தமாக சேர்த்து பார்த்தோம்னா, ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹாவ் அ கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கையை ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த வரைபடம் எதை காட்டுகிறது என்று யாரால் சொல்ல முடியும் அப்படின்ற தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹூ கேன் டெல் மீ வாட் திஸ் கிராஃப் இஸ் ஷோயிங். Who can tell me what this graph is showing அப்படின்றது இதுக்கான இங்கிலீஷ் சென்டென்சஸ். திருப்பி நான் சொல்கிறேன், who can tell me what this graph is showing அப்படின்றது தான் இந்த வரைபடம் எதை காட்டுகிறது என்று யாரால் சொல்ல முடியுன்றதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ். இங்கே ஹூனா யாரால் அப்படின்னு அர்த்தம். கேன் டெல் மீனா யாரால் சொல்ல முடியும். ஹூ கேன் டெல் மீனா யாரால் சொல்ல முடியும். வாட் திஸ் கிராஃப் இஸ் ஷோயிங். வாட் திஸ் கிராஃப் இஸ் ஷோயிங். இந்த வரைபடம் எதை காட்டுகிறது. ஷோயிங்னா காட்டுகிறது, இந்த வரைபடம்னா கிராஃப். இங்கே கிராஃபுக்கான லிட்ரல் மீனிங் தமிழில் வேறு வரும். ஆனால் நம்ம இங்கே வரைபடம்ன்றது தான் இதோட ஒரு ரஃப்பான மீனிங்கிறது பார்க்குறோம். வாட் திஸ் கிராஃப் இஸ் ஷோயிங்னா இந்த வரைபடம் எதை காட்டுகிறது. இந்த வரைபடம் எதை காட்டுகிறது என்று யாரால் சொல்ல முடியும். இதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ், who can tell me what this graph is showing அப்படின்றதான மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த வார்த்தையின் வரையறையை சொல்ல முடியுமா. இந்த வார்த்தையின் வரையறையை சொல்ல முடியுமா அப்படின்னா, can you tell me the definition of this word. Can you tell me the definition of this word. இந்த வார்த்தைனா திஸ் வேர்டு அப்படின்னு அர்த்தம். வரையறைனா டெஃபினேஷன், சொல்ல முடியுமானா கேன் யூ டெல் மீ. ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல. திருப்பி சொல்கிறேன், இந்த வார்த்தையினா திஸ் வேர்ட், வரையறையினா டெஃபினேஷன், சொல்ல முடியுமா அப்படின்னா கேன் யூ டெல் மீ. கேன் யூ டெல் மீ தி டெஃபினேஷன் ஆஃப் திஸ் வேர்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த பத்தியின் முக்கிய யோசனையை அடிக்கோடிட்டு காட்டுங்கள். இந்த பத்தியின் முக்கிய யோசனையை கோடிட்டு காட்டுங்கள் அப்படின்னா, ப்ளீஸ் அண்டர்லைன் த மெயின் ஐடியா ஆஃப் திஸ் பேராகிராஃப். ப்ளீஸ் அண்டர்லைன் த மெயின் ஐடியா ஆஃப் திஸ் பேராகிராஃப். இந்த பத்தியின் அப்படின்னா பத்தினா பேராகிராஃப், இந்த பத்தினா திஸ் பேராகிராஃப். முக்கிய யோசனை, முக்கியம்னா மெயின், யோசனைனா ஐடியா, அடிக்கோடிட்டுனா அண்டர்லைன், காட்டுங்கள்னா
அண்டர்லைன் கோடிட்டு காட்டுங்கள் அப்படின்றது மொத்தமாக பிடிக்கணும். அதுக்கான மீனிங் அண்டர்லைன் அர்த்தம். ப்ளீஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தயவுசெய்து இந்த பத்தியின் முக்கிய யோசனையை அடிக்கோடிட்டு காட்டுங்கள் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ப்ளீஸ் அண்டர்லைன் த மெயின் ஐடியா ஆஃப் திஸ் பேராகிராஃப். ப்ளீஸ் அண்டர்லைன் த மெயின் ஐடியா ஆஃப் திஸ் பேராகிராஃப். டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த எதெல்லாம் முக்கியமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இந்த கவிதையில் உள்ள குறியீட்டை பற்றி விவாதிப்போம். இந்த கவிதையில் உள்ள குறியீட்டை பற்றி விவாதிப்போம். இதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னென்னா லெட்ஸ் ஆர் லெட்டஸ். லெட்ஸ்ன்னே சொல்கிறேன். லெட்ஸ் டிஸ்கஸ் த சிம்பாலிசம் அண்ட் திஸ் போம். லெட்ஸ் டிஸ்கஸ் த சிம்பாலிசம் இன் திஸ் போம். நம்ம எப்போயுமே போயம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூல்லையுமே மிஸ்ஸும் சரி, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றோடைய ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் போயம்னு சொல்லுவோம். ஆனால் இது ஆக்சுவலாக போயம்னு சொல்லக்கூடாது, போம்னு சொல்லணும். போம். லெட்ஸ் டிஸ்கஸ் த சிம்பாலிசம் இன் திஸ் போம். இது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா போங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதில் இங்கே அப்படின்றத தூக்கிட்டு சேர்த்திக்கலாம். போங்கன்றதில் இங்கே எடுத்துகிட்டு சேர்த்துறோம். அப்போ எப்படி வரும்? போம். போம். லெட்ஸ் டிஸ்கஸ் த சிம்பாலிசம் இன் திஸ் போம். இந்த கவிதையில்னா திஸ் போம் உள்ள குறியீடு அப்படின்னா த சிம்பாலிசம் பற்றி விவாதிப்போம்னா லெட்டஸ் டிஸ்கஸ் அப்படின்றது மீனிங். லெட்ஸ் டிஸ்கஸ் த சிம்பாலிசம் இன் திஸ் போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கற்றுக்கொண்டதை சுருக்கமாக கூற முடியுமா? நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா கேன் யூ சம்மரைஸ் வாட் வி ஜஸ்ட் லேர்ன்ட். கேன் யூ சம்மரைஸ் வாட் வி ஜஸ்ட் லேர்ன்ட். கேன் யூனா முடியுமா அப்படின்னு அர்த்தம். சம்மரைஸ்னால் சுருக்கமாக, சம்மரி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மீனிங் சுருக்கமாக சொல்கிறது, சுருக்கமாக்கிக்கிறது, அதுதான் சம்மரைஸ் மீனிங். வாட் வி ஜஸ்ட் லேர்ன்டு, நம்ம என்ன கற்றுக்கொண்டதை. இதோட லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் நாம் இங்கே வரணும், ஆனால் அங்கே கற்றுக்கொண்டதை அப்படின்றத சுருக்கமாக முடிச்சிருக்கோம். வாட் வி ஜஸ்ட் லேர்ன்டு அப்படின்னா கற்றுக்கொண்டதை, இப்போது கற்றுக்கொண்டதை, இப்போது வி ஜஸ்ட் லேர்ன்டு அப்படின்னா இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம்ல, அது சுருக்கமாக உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்றத வி கேன் சே கேன் யூ சம்மரைஸ் வாட் வி ஜஸ்ட் லேர்ன்டு. சம்மரைஸ்னால் சுருக்கமாக. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். யாருக்கு பென்சில் அல்லது காகிதம் தேவை? ஹூ நீட்ஸ் எ பென்சில் ஆர் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஹூ நீட்ஸ் எ பென்சில் ஆர் எ பீஸ் ஆஃப் பேப்பர். யாருக்குன்னா ஹூ, பென்சில்னா பென்சில் தான், அல்லதுனா ஆர், காகிதம்னா பீஸ் ஆஃப் பேப்பர். இங்கே காகிதம்னா பேப்பர் தான், ஆனால் ஒரு துண்டு பேப்பர், அதாவது ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர், பீஸ் ஆஃப் பேப்பர் எல்லாமே நம்ம பொதுவாக காகிதம் சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் எ பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது காகிதம்னே சொல்லிக்கலாம். தேவைன்னா நீட்ஸ். ஹூ நீட்ஸ் எ பென்சில் ஆர் எ பீஸ் ஆஃப் பேப்பர். யாருக்கு பென்சில் ஆர் காகிதம். இப்போ இங்கே நம்ம ரொம்ப லோக்கலாக சொல்லணும்னா யாருக்கு பென்சில் ஆர் பேப்பர் வேணும் அப்படின்றத நம்ம கேட்போம். அதுக்கு வி கேன் சே ஹூ நீட்ஸ் எ பென்சில் ஆர் எ பீஸ் ஆஃப் பேப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்குறேன், அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். என்ன கொஸ்டின்னா, யாருக்கு இந்த பரிசு வேண்டும்? இதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? யாருக்கு இந்த பரிசு வேண்டும், இதுதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரை நான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த தலைப்பில் ஒரு வீடியோவை பார்ப்போம். இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா we will watch a video on this topic. we will watch a video on this topic. இந்த தலைப்பில்னா this topic, ஒரு வீடியோனா a வீடியோ, பார்ப்போம்னா we will watch a video on this topic. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த கதையில் ஒரு ஹீரோவை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். கேன் யூ ஐடென்டிஃபை த ப்ரோட்டகனிஸ்ட் இன் தி ஸ்டோரி. திருப்பி சொல்கிறேன், கேன் யூ ஐடென்டிஃபை த ப்ரோட்டகனிஸ்ட் இன் தி ஸ்டோரி. கேன் யூ ஐடென்டிஃபைனா உங்களால் அடையாளம் காண முடியுமா. த ப்ரோட்டகனிஸ்ட்னா ஹீரோவை தான் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கு லிட்ரல் தமிழ் மீனிங் கதாநாயகன். இந்த ஸ்டோரினா இந்த கதையில் வரும் கதாநாயகனை உங்களால் அடையாளம் காண முடியுமா அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கேன் யூ ஐடென்டிஃபை த ப்ரோட்டகனிஸ்ட் இன் த ஸ்டோரி அப்படின்னு கேட்கலாம். ப்ரோட்டகனிஸ்ட்னா ஹீரோ. ப்ரோட்டகனிஸ்ட் புரோட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னா ஹீரோ.
அவ்வளோதாங்க. ஃபைனல் சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் சென்டென்ஸ், இந்த பத்தியை சத்தமாக படியுங்கள். இதுக்கு ப்ளீஸ் ரீட் திஸ் பேராகிராஃப் அவுட் லவுட். ப்ளீஸ் ரீட் திஸ் பேராகிராஃப் அவுட் லவுட். இந்த பற்றினா திஸ் பேராகிராஃப், இதை நம்ம போன சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் இனிஷியலாகவே பார்த்தோம். அவுட் லவுட்னா சத்தமாக அப்படின்னு அர்த்தம். ரீட்னா படியுங்கள். ப்ளீஸ் ரீட் திஸ் பேராகிராஃப் அவுட் லவுட். இந்த பற்றியை சத்தமாக படியுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ அண்ட் பபாய்.